கதை கரடி காட்டிய வழி என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்கு போகலாம். ஒரு அழகிய காடு. அந்த காட்டுக்குள்ள 2 காகம் வாழ்ந்து வந்துச்சு. இரண்டும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் பிரியமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு இந்த ரெண்டும். இந்த காகங்களுக்கு தன்னோட குஞ்சுகளோட வாழணும்னு ஆசை வந்துச்சு. அதற்காக ரெண்டும் சேர்ந்து ஒரு அழகிய கூடு கட்டுச்சுங்க. ஆமா, எனக்கு கூட நம்ம குஞ்சுகளோட வாழ போறத நினைச்சு இப்பவே ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அதுங்க ஆசைப்பட்ட மாதிரி முட்டையும் வந்துடுச்சு. ஆமா ஆமா, நானும் அதுங்க கூட ரொம்ப சந்தோஷமா விளையாட போறேன். ரெண்டும் இப்படி சந்தோஷமா இருந்துச்சுங்க தன்னோட குஞ்சுகளோட இருக்க போகிறத நினச்சி. அந்த நேரத்தில் நாகம் ஒன்று பக்கத்து மரத்தில் வந்து புத்து கட்டி குடியிருந்ததை இந்த காகம் ரெண்டும் கவனிக்கவே இல்லை. சரி சரி, நம்ம சீக்கிரமா போய் இறைகளை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துடுவோம், சரியா? இதை எல்லாத்தையும் அங்கே குடியிருந்த நாகம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுங்க அங்கேருந்து போனதும் நாகம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சது. ஆஹா, இந்த காகங்கள் நமக்காகவே இந்த முட்டைகளை இங்க வச்சுட்டு போயிருக்குங்க. வயிறு முட்டை இந்த முட்டைகளை நம்ம குடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. இறை தேடிக்கிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த கூண்டில் முட்டையை காணோம். பெண் காகத்துக்கு ஒரே அழுக, தேம்பி தேம்பி அழுதுச்சு. ஆண் காகம் பெண் காகத்தை சமாதானப்படுத்துச்சு. சரி சரி, அழாதே, அடுத்த முறை பார்த்துக்கலாம். சரி சரி, அழாதே, விடு. திரும்பவும் அந்த காகம் முட்டைகளை எடுத்துச்சு. இந்த முறை இந்த முட்டைகளை ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும்னு இந்த 2 காகங்களும் முடிவு பண்ணிச்சுங்க. முடிவு செஞ்ச மாதிரி ரொம்ப கவனமாக பாதுகாத்து வந்துச்சுங்க. சரி சரி, நீ ரொம்ப பசியோடு இருப்ப, நான் போய் உனக்கு கொஞ்சம் சாப்பிட ஏதாவது இறை எடுத்து கொண்டு வருகிறேன். காகம் தன்னோட முட்டைகளை கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நாகம் வந்துச்சு. ஆமா, பசிச்சது, எடுத்து சாப்பிட்டேன். இப்ப என்ன செய்ய போகிறாய்? திரும்பவும் சாப்பிடத்தான் வந்திருக்கிறேன். உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொள், பார்க்கலாம். அதுக்குள்ள ஆண் காகமும் வந்துச்சு. இந்த பாம்பு முட்டையை விழுங்குறத பார்த்து ரெண்டும் கண்ணீர் விட்டு அழுதுச்சுங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுங்க. இந்த பாம்பு நம்ம எப்போ முட்டையிட்டாலும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது, இதற்கு வழியே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுதுங்க. அப்போது பெண் காகம், நான் போய் கரடி நண்பர்கிட்ட யோசனை கேட்குறேன், அவர் இதற்கு தீர்வு சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு கரடியை தேடி போச்சு. என்ன காக்கையாரே, இந்த பக்கம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் உதவியா? கண்டிப்பாக செய்கிறேன் நண்பா. என்ன உதவி வேண்டும் கேளுங்கள். அப்படியா? சரி, ஒன்றும் கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். பக்கத்து கிராமத்துக்கு செல். அங்கே இளவரசி குளிக்கும் போது அவங்க நகையிலிருந்து ஒன்ன எடுத்து காவலர்கள் பார்வையில் படுகிற மாதிரி அந்த நாகத்தின் புகையில் போட்டுவிடு. அப்புறம் என்ன நடக்குது என்று பாரு.
கவலைப்படாமல் போ. இனிமேல் உன்னோட கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நல்லது, சென்று வா. காகமும் கரடி சொன்ன மாதிரியே பக்கத்து கிராமத்துக்கு சென்று இளவரசி குளிக்கும்போது அவங்களுடைய நெக்லஸை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. அப்போ காவலர்கள் அதை பார்த்து பின்தொடர்ந்து அதை விரட்டிக்கிட்டே ஓடினாங்க. அதுவும் பறந்து வேகமாக போய் அந்த நாகம் குடியிருக்கிற புற்றுக்குள்ளே நெக்லஸை போட்டுடுச்சு. இதை பார்த்த காவலர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த புத்துக்குள்ளே இருக்கிற நெக்லஸை எடுக்கிறதுக்காக புத்துக்குள்ளே இருக்கிற நாகத்தை கொன்னுட்டு நெக்லஸை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நாகங்க ரெண்டும் கரடிக்கு நன்றி சொல்லிட்டு இனிமேல் நம்மளுடைய கனவை கலைக்க யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி தான் நினச்ச மாதிரியே முட்டைகளை இட்டு இந்த முட்டைகளை பத்திரமா பாதுகாத்து அது குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சுங்க. நண்பர்களே, மற்றவங்களை அழித்து நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது, சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.